வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். கல்கி 2898 AD. ஸோ இந்த படத்துடைய படப்பிடிப்பு பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. முதல் பாகம் மிகப்பெரிய வெற்றி பெற்று கிட்டத்தட்ட 1000 கோடி கலெக்ட் பண்ண படம் அது. அந்த படத்துல முதல் பாகத்துல வேலை பார்த்த தீபிகா படுகோன் செகண்ட் பார்ட்ல இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கும் அந்த டைரக்டர் அந்த டீமுக்கும் கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ்னால அவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்துருச்சு. இப்போ பிப்ரவரி மாதம் இந்த படத்துடைய 2ஆம் பாகம் படப்பிடிப்பு ஆரம்பம். இதில் மிக முக்கியமாக உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இதில் கலந்துக்குவார். பிரபாஸுக்கும் அவருக்குமான மிக முக்கியமான காட்சிகள் அதுதான் முதல்ல எடுக்க போகிறாங்க. ஸோ அதுதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது KH 237 ஜனவரி மாதமே ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாத இறுதிக்குள்ளே படப்பிடிப்பு ஆரம்பிச்சிடும். அப்போ சைமல்டேனியஸாக ஜனவரியில் அந்த படம் ஆரம்பிக்கும். இப்போ கல்கியை பொறுத்தவரை அவர் சுத்தமாக பேர்டெல்லாம் எடுத்துட்டு டோட்டலாக அதுக்கு மேலே தான் அந்த இது போட முடியும், நம்ம ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட முடியும் அந்த கேரக்டருக்கு. ஸோ அப்போ எல்லாம் அதுக்கு முன்னாடி இதை ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் என்ன கெட்டப்புன்னு நமக்கு தெரியலை KH 237. ஸோ இது ரெண்டும் சைமல்டேனியஸாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான தோற்றம் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக அந்த படப்பிடிப்பு குழுவே விரைவில் படப்பிடிப்பு ஆரம்பம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த டைரக்டரும் பேட்டி கொடுத்துருந்தாரு. பிப்ரவரி 2026 ஷூட் ஆரம்பம், அதற்கான ஆயத்த பணிகள் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். முதல் பாகத்தை விட இந்த பாகம் இன்னும் பிரம்மாண்டமாக வரும். இதில் நம்ம சுப்ரீம் எஷ்கின் நம்ம அவருடைய கேரக்டர் இன்னும் பெட்டரா வரும், பயங்கரமா இருக்கும் கமலஹாசனுடைய கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அவருடைய இந்த பார்ட் முழுக்க முழுக்க அவருக்கான பார்ட் தான் யாருங்கிறத காமிக்கக்கூடிய பார்ட் அமையும். இது மிகப்பெரிய வசூல் சாதனை புரியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பார்ப்போம், நம்ம உலகநாயகன் எந்த ஷூட்டிங்க்கு முதல்ல போறாரு அப்படிங்கிறது அதுதான் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அது கல்கி KH 237 எதா இருந்தாலும் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு, படப்பிடிப்பு நடக்குதுன்னு செய்தி வந்ததுன்னா அதுதான் கமல் ரசிகர்களுக்கு 2026 மிக மகிழ்ச்சியான செய்தி. விஜய் நடிச்சிருக்கிற ஜனநாயகன் படம் சென்சார்ல கொடுப்பதற்கு பிரச்சனையாகி அவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. கோர்ட்ல நாளைக்கு தீர்ப்பு வரப்போகுது. இந்த நிலைமையில விஜய்க்கு ஆதரவாக கமல்ஹாசன் ரஜினிகாந்த் எல்லாம் குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள்லாம் சொல்றாங்க. விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாம அந்தணன் மாதிரியான வலைப்பேச்சு அந்தணன் திரையுலகத்துல யாருமே குரல் கொடுக்கல விஜய்க்கு ஆதரவா. அப்புறம் இன்னும் பல பேர், நிறைய பேர் அவங்க கமல் திரையுலகத்திலையும் பெரிய ஆளு, அரசியல்லையும் இப்ப நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு, அவர் பேசினாருன்னா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கலாம் இப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசுறாங்க. ஸோ உலகநாயக கமல் ரஜினி சொல்றாங்க. ரஜினியை பொறுத்தவரையே ரஜினி ரசிகர்கள் அதுக்கு பதில் சொல்லிக்கட்டும். நம்ம கமல் பற்றிய அவங்க சொல்றதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். இதுல என்னன்னா, ஏற்கனவே சர்க்கார் படம் வந்த பொழுது கமலஹாசன் அவர்கள் ஆதரவு தெரிவித்தார். சர்க்காருக்கு பிரச்சனை வந்த பொழுது ஏற்கனவே சர்க்கார் படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் வாங்கியாச்சு. முறையாக சான்றிதழ் பெற்று வெளியாகி இருக்கும் சர்க்கார் படத்துக்கு சட்டவிரோதமான அரசியல் சூழ்ச்சிகள் மூலம் அழுத்தம் கொடுப்பது இவ்வரசுக்கு புதிதல்ல. விமர்சனங்களை ஏற்க துணிவில்லாத அரசு தடம்புரலும் அரசியல் வியாபாரிகள் கூட்டம் விரைவில் ஒழியும், நாடாள போகும் நல்லவர் கூட்டமே வெல்லும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டா பதில் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் சர்க்காருக்கு மட்டும் இல்லாமல் மெர்சல் படத்துக்கு பிரச்சனை வந்த பொழுது மெர்சல் வாஸ் சர்டிஃபைடு, டோன்ட் ரீசென்சார் இட், கவுண்டர் கிரிட்டிசிசம் வித் லாஜிக்கல் ரெஸ்பான்ஸ், டோன்ட் சைலன்ஸ் கிரிட்டிக்ஸ், இந்தியா வில் ஷைன் வென் இட் ஸ்பீக்ஸ். அதாவது இந்தியா பேசினால்தான் ஒளிரும் அப்படின்னு சொல்லி திருப்பி ரீசென்சார் பண்ணாத, கவுண்டர் கிரிட்டிசிசம் லாஜிக் ரெஸ்பான்ஸோட கொடு. ஒரு படத்துல நம்ம விமர்சனம் பண்ணோம்னா அதுக்கு பதில் நீ இன்னொரு விமர்சனம் மூலம் பதில் கொடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த படம் பிரச்சனையான பொழுது விஜய் அட்லி 2 பேருமே உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை சந்திச்சாங்க. ஸோ அவர் 2 பேரோட சேர்ந்து போட்டோவும் எடுத்தாரு. இது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். இதுக்கப்புறம் அதாவது விஜய் விஸ்வரூபம் படம் பிரச்சனையான பொழுது எந்த குரலும் கொடுக்கல. ரைட், பரவாயில்ல, அது குரல் கொடுக்கல. அப்ப அவர் வெறும் நடிகராக இருந்துட்டாரு. ஆனா அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு நடிகராகவோ அல்லது ஒரு மூத்த நடிகராக இருக்கக்கூடிய திரையுலக முன்னோடி கமலஹாசனுக்காக தக் லைஃப் படத்துல ஒரு பிரச்சனை வந்த பொழுது, அதாவது தமிழ் மூத்த மொழி, தமிழிலிருந்து பிறந்தது கன்னடம்னு கமலஹாசன் சொன்னதுக்காக, ஒரு உண்மையை சொன்னதுக்காக கர்நாடகால அந்த படத்தை பேன் பண்ணாங்க, தடை பண்ணாங்க. அப்ப விஜய் ஏதாவது ஒரு குரல் கொடுத்தாரா, ஏதாவது தன்னுடைய சப்போர்ட்டை தெரியப்படுத்தினாரா, ஒரு ட்வீட் போட்டாரா? எதுவுமே பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு கமலஹாசன் இப்ப விஜய்க்கு சப்போர்ட் பண்ண
பண்ணணும். தார்மீக ரீதியா இவங்க கேட்கறதுல அர்த்தமே இல்லையே, ஆனா இவங்க மட்டும் கமல் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்குறாங்க. பட் என்னை பொறுத்தவரைய நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதற்கு ஆதரவு கொடுக்காத விஜய்க்கு நம்ம ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கமல்ஹாசனை பொறுத்தவரைய அவருக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது தமிழ்நாடு அரசுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் தைரியமா பிரஸ் மீட் கொடுத்தாரு. ஜெயலலிதாக்கு எதிராக பிரஸ் மீட் கொடுத்து விஸ்வரூபம் பிரச்சனையில அவர் ஜெயிச்சாரு. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது, இதே தலைவா படத்துக்கு பிரச்சனை வந்த பொழுது விஜயும் அவங்க அப்பாவும் ரகசியமா போய் அந்த இதுல போய் கொடநாட்டில் போய் அவங்க சந்திக்க ட்ரை பண்ணாங்க. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை சந்திக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ அவங்க அப்பயுமே போராட்டம் பண்ணல. விஜயே தன்னுடைய படத்தை குறித்து பேசாத பொழுது, புஷி ஆனந்த் மாதிரியான ஆட்கள் பேசாத பொழுது அவங்க எப்படி கமல் இவங்களுக்கு சப்போர்ட்டா பேச முடியும்னு எதிர்பார்க்கறாங்கன்னு எனக்கு புரியல. ஸோ அதனால இது தேவையில்லாத, இது நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். அதனால இவங்க நமக்கு ஆதரவு கொடுக்காத பொழுது நம்ம இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறது நியாயமற்றது.